ஃபோக்கஸ் தமிழ் அரங்கம். ஃபோக்கஸ் தமிழ் அரங்கத்தில் இன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் பேச்சாளருமான திரு எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் நம்முடன் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார். இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பின் சார்பில் திரு ராஜ் சிவநாதன் அவருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துகிறார். ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களுடனான சந்திப்பு நடைபெற்று முடிந்த இந்த சந்தர்ப்பத்தில் திரு எம்.ஏ. சுமந்திரன் அவர்களை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம். வணக்கம் திரு எம்.ஏ. சுமந்திரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ்வநாதன். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் சுமந்திரன். இந்த பிஸியான நேரத்திலும் நான் கேட்டதற்கிணங்க நீங்கள் உங்கள் நேரத்தை பொருட்படுத்தாது எங்களோட இந்த முறையும் எங்களோட ஜாயின் பண்ணி ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றோம். அதன் பொருட்டு நாங்கள் இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பின் சார்பிலும் நமது மெம்பர்ஸ் எல்லாரும் சார்பிலும் ஆஸ்திரேலியா மக்கள் சார்பிலும் நாங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் உங்களுடன் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலந்துரையாடலை கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டதுடன் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறதில் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் என்ற காரணத்தினால் இதை நான் வாசிக்கலாம் என்று யோசிக்கின்றேன். ஒரு நண்பர் வழி இருந்தார். அவருக்கு பேர் சேகரம் செந்திநாதன். என் மதிப்புக்குரியவருக்கு உங்களுடைய அரசியல் செயல்பாட்டை உலகில் வாழும் தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காலத்தின் கடமை உங்களை அழைக்கிறது. மிகவும் நல்ல விடயம். உலக காலமும் உங்களை பற்றி கூறியிருந்தவர்கள் வழியில் இருந்தவர்கள் வரையும் அவ்வளவு விசவர்த்தனமான போலி குற்றச்சாட்டுகள் வைத்த போதும் மௌனமாக கட்சியை வழிநடத்தினீர்கள். எல்லாத்துக்கும் பதிலளிக்காத கால தேவதை சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷம். உங்கள் அரசியல் ஆளுமை, சட்டப்புலமை, ஒற்றுமையின் செயல்பாடு, கட்சியின் விசுவாசம் எல்லாத்துக்கும் மேலென தமிழ் மக்களுடைய தீர்வை நோக்கிய உங்களுடைய அரசியல் ரீதியாக செயல்பாடுகள் அறியாதவர்கள் அறியவும், அறிந்தவர்கள் ஆனந்தமடையவும், தூற்றுபவர்கள் தனை குறியவும், போற்றுவோர் போர்வவும் பொன்னான நேரம் உங்களுக்காக. இதை உங்களுக்கு கூறி உங்களுடன் இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்லலாம் என்று நம்புகின்றோம். ஒரு தொலைபேசி அழைப்பில் இருக்கிறார். ஒரு நிமிஷம் பொறுப்போம். ஓகே, நான் சுமந்திரன் ஒரு மன்னிக்கவனம் டிவி ஒரு நேர்காணலுக்கு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதனால தான் அவர்களோடு இப்ப பேசி நேரத்தை கொஞ்சம் பின் போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே நான் என்னன்னா நான் ஒரு நண்பர்களை நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஃபேஸ்புக்கில் போட்ட பொழுது ஒருவர் ஷேர் பண்ணியிருந்தார் உங்களை பற்றின சில கருத்துக்களை. அதைத்தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தேன். இனி நான் அது திருப்பவும் செல்லவில்லை. அது சில உங்களை போற்றின கருத்துக்கள், தூத்தின கருத்துக்கள். ஸோ உங்களை போற்றி போற கலந்துரையாடலை தொடங்குவோம் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அவர் சொன்ன கருத்துக்களை சொன்னேன். ஓகே, அதை விட்டு நாங்கள் அடுத்ததாக இந்த முறையில் வந்த மோடி இந்த வருகையும் தமிழரசு கட்சியிலும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து நீங்கள் மோடி அவர்களை மீட் பண்ணின விதமும் அதன் அறிக்கைகளும் ஒரு கச்சிதமானதாக இருந்ததாக ஒரு பரவலான கதையில் போய்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தமிழ் அரசு கட்சிகள் மோடியை ULADA ஜெயசங்கரை மீட் பண்ணும்போது நடக்கின்ற காலகட்டத்தில் இந்த முறை ஒரு எல்லோருக்கும் ஒரு சாதுவான ஒரு அந்த முன்னேற்றத்துக்குரிய ஒரு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன என்ற ஒரு கருத்துரையாடல் போய்கொண்டிருக்கின்றன. அது தமிழரசு கட்சி மாத்திரமில்லை, உங்கள் கட்சியோடு வந்த அதை DTN ஆகட்டும், தமிழ் தேசிய முன்னணி, அகில இலங்கை காங்கிரஸ், கஜேந்திரகுமார் ஆகட்டும், எல்லாரும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துரையாளரை ஒரு அறிக்கையிலையும் கொண்டு போனதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்துடன் இந்த கலந்துரையாடலை நாங்கள் கொண்டு போகலாம்னு நினைக்கின்றோம். சரி, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மோடியுடன் மீட் பண்ண காலகட்டத்தையும்
அதை எப்படி நீங்கள் இந்த முறை ஒரு ஒரு சக்சஸாக அதை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு அந்த முறையையும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள் என்றால் இதில் கேட்பவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் என்று நினைக்கின்றோம். சொல்லுங்கள். அவர் வடகிழக்கு தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதாகவும் அதிலே 3 கட்சிகளை ஒன்றாக சந்திப்பதாகவும் எங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தார்கள். இந்த 3 கட்சிகள் நாங்கள் சொல்லுகிற போது இலங்கை தமிழரசு கட்சி, அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கடைசி வரைக்கும் அங்கத்தவர்களாக இருந்த பிளாட்டெலோ கூட்டணியினர், மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 2010 வரைக்கும் அங்கத்தவர்களாக இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அவர்கள் 4 பேர் இலங்கை தமிழரசு கட்சி, மற்றவர்களுக்கு 2, 1 என்ற வீதம் 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் சந்திக்கலாம், பிரதமரை சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே யார் யார் வருவார்கள் என்று என்னிடத்திலே கேட்கப்பட்டது. நான் கட்சி தலைவரோடு கலந்துரையாடி எங்களுடைய 4 பேருடைய பெயர்களையும் கொடுத்திருந்தேன். அதே போல மற்ற கட்சியினரும் தங்களுடைய பெயர்களை கொடுத்திருப்பார்கள். இந்த தடவை பிரதம மந்திரி மோடியை நாங்கள் சந்திக்கிற போது தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை நிலைப்பாட்டை பற்றி அவர் எங்களோடு பேசுவார் என்று எங்களுக்கு தெரியும். அடிக்கடி அதை எங்களுக்கு சொல்லுகிறவர். இந்திய பிரதமர்களோடு முன்னர் மன்மோகன் சிங்கோடு சந்திக்கிற போதும் கூட முதலிலே அவர்கள் சொல்லுகிற விடயம் அதுதான். ஆனால் கடந்த 2 சந்திப்புகள், அதாவது பிரதமரோடு அல்ல, ஆனால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் சந்தித்த வேளைகளிலே இந்த கட்சிகளுக்கு இடையிலேயே வித்தியாசமான முரண்பாடான கருத்துக்கள் வெளிப்பட்டிருந்தன. ஆனால் அந்த சமயங்களிலே வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் இருந்தது. அப்படியாக சற்று வித்தியாசமான விடயங்கள் இருந்தன. இந்த தடவை நாங்கள் சந்திக்கிற போது அப்படியான எதுவும் உடனடி ஒரு விடயமாக இருந்திருக்கவில்லை. ஆகையினாலே ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக நான் அடிக்கடி சொல்லுகிறதை போல எங்களுக்கு இடையிலே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கூட எங்களுக்கு இடையிலே கூட கொள்கை அளவிலே எந்தவித மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆகையினாலே நாங்கள் ஒருமுகமாக ஒரு விடயத்தை சொல்லுவது ஆரோக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதுக்கு ஏற்ற வண்ணமாகத்தான் அந்த சந்திப்பும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு விடயம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13ஆம் திருத்தத்தை குறித்து ஆக்கப்பூர்வமாக இதையும் வளமையாக சொல்லுவதில்லை. ஆனால் இந்த தடவை அது பிரயோசனமற்றது என்ற வாதங்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. அதை இந்த முறை தவிர்த்துள்ளார்கள். அதை தவிர்த்தார்கள். ஆக சமஷ்டி முறையிலே மட்டும்தான் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்பட முடியும், ஒற்றையாட்சிக்குள் ஏற்பட முடியாது என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் படிப்படியாக நாங்கள் முன்னேறுகிறதை பற்றி நான் சொன்ன கருத்துக்களுக்கு அவர் முரண்படவில்லை. ஆகையினாலே இந்த சந்திப்பு நீங்கள் சொன்னதை போல நீண்ட காலத்துக்கு பிறகு வெவ்வேறு கட்சிகளாக நாங்கள் அவரை சந்தித்திருந்தாலும் ஒத்த கருத்தையே அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தீர்வு பற்றி மட்டுமல்ல, மற்ற விடயங்களையும் குறித்து ஒரே விதமான கருத்துக்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு விசேட விடயம், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே பிரதமரிடத்திலே கேட்டார்கள், நாங்கள் ஒரு அணியாக உங்களை வந்து டெல்லியிலே சந்தித்தால் என்ன என்று கேட்டார். உரையாடலில் என்னை சொல்லி இருந்தார். அவரும் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி போட்டிருந்தார் என்று சொல்லியிருந்தார். சொல்லுங்க. நான் பக்கத்திலே கேட்டிருந்தேன், நாங்கள் இதை தொடர்ச்சியாக நாங்கள் இந்திய தலைநகருக்கு வந்து இதனை முன்னெடுக்கிற விடயங்களை பற்றி பேச விரும்புகிறோம் என்று. அதுக்கு பிறகு திரு பொன்னம்பலம் பேசுகிற போது சொன்னார், நாங்கள் வெவ்வேறு கட்சிகளாக இருந்தாலும் ஒரே அணியாக கூட நாங்கள் வருவதற்கு தயார் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இந்திய தரப்புக்கு நாங்கள் கொடுத்த சமிஞ்சைகள் ஆரோக்கியமான சமிஞ்சைகளாகத்தான் இருந்திருக்கின்றன. நிச்சயமாக. அது மட்டுமல்ல, இந்த முறை மோடி அவர்களை நீங்கள் மீட் பண்ண முதலும் மீட் பண்ண அப்புறம் அந்த ஒரு கட்சிகளை தாக்கி கதைப்பதும்
தனிப்பட்ட நபர்களை தாக்குவதும் அது பல அழுத்தங்கள் காரணமாகவும் சிவில் சொசைட்டிகள் காரணமாகவும் அதுவும் ஒரு காரணமாக குறைந்திருக்கலாம். அதே நேரம் அப்படிப்பட்ட தனிநபர் தாக்குதலை நிப்பாட்ட வேணும் என்று கட்சி தலைவர்களும் கட்சியும் அதுகளை ஆரோக்கியமாக கொண்டு போறதும் நல்ல என்றுதான் போன்ற மக்கள் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நினைக்கின்றார்கள். அதையிட்டு அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருந்ததா? இந்த முறை நீங்கள் போக முதல் நாங்கள் எல்லோரும் இந்த தனிப்பட்ட தாக்குதல்களையும் கட்சி தாக்குதலையும் விட்டு ஒரு ஒற்றுமையா போகணும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் மத்தியில் பரவி இருந்ததா? உங்கள் கட்சிகள் மற்ற கட்சிகளோடு நீங்கள் கதைத்திருப்பீர்கள் கொண்டு போ இந்த இந்த மீட்டிங்கை நடக்கும் முதல் அப்படியே ஆரோக்கியமான நிகழ்ச்சியில் ஈடுபட்டு இருந்தீர்களா? இல்ல, அப்படி எதுவுமே நாங்கள் ஈடுபட்டிருக்கவில்லை. ஆனால் பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு ஒரு விதமான உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை ஒருவர் தாக்குகிற போது அதனாலே பலமடைவது பெருந்தேசிய கட்சிகள். இந்த தடவை அரசாங்கத்துக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இதனாலே பலமடைந்திருக்கிறது. அவர்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் வடக்கிலே கிடைப்பதற்கும் இது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகையினாலே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது பரப்புரைகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வேளையிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கும்படியாக நாங்கள் கோருகிறோம். ஆனால் கூடுதலாக அரசாங்க கட்சி தான் எங்கள் அனைவருக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடிதான் நடந்து கொள்கிறோம். நல்ல ஆரோக்கியமான கருத்து. அதைவிட இப்பொழுது மற்ற பக்கத்து கருத்துக்களை எடுக்கும் போனால் உங்கள் கட்சிக்குள் குறிப்பா தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் உங்களோட சில கருத்து வேற்றுமைகள் எவ்வளவு தூரம் நீங்கள் அதை நகர்த்துகிறீர்கள்? அதில் வந்து ஒற்றுமைக்கான இதன் அறிகுறிகள் இருக்கின்றதா? இன்னும் அதை இன்னும் நீடிக்கிற தன்மைதான் இருக்கின்றதா? அதாவது உங்கள் வழக்குகள் அதுகள் எல்லாம் இருக்கின்றது. என்ன அந்த தமிழரசு கட்சியின் ஒரு ஒற்றுமையும் அதுண்ட வளர்ச்சியும் ஒரு முக்கியமான தருணம் என்று நாக்கின்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற வேலையை பெற்றுவிட்டன. உள்ளூராட்சி தேர்தலிலும் அவர்களின் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்படவில்லை. குறிப்பாக மற்ற தமிழ் கட்சிகள் நிறைய ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறது. அந்த விஷயத்தில் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் உங்களோட கட்சி எவ்வளவு தூரத்தில் தமிழரசு கட்சி இதை எதிர்பார்க்கின்றது? எப்படிப்பட்ட தேர்தலில் எப்படிப்பட்ட வெற்றியை நீங்க எடுக்கக்கூடிய சான்றுகள் உள்ளன என்றதை சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்குள்ளே எல்லா ஜனநாயக கட்சிகளுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்தே ஆகும். அது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஆனால் அது நாங்கள் மக்களை சந்திக்கிற போது, மக்களுக்கு முன்பாக போகிற போது அதை மக்கள் ஒரு விடயமாக கருதி அதனால் இந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டு அளவுக்கு நாங்கள் போகக்கூடாது. ஆகவே இந்த தேர்தலிலே கட்சி ஒன்றாகத்தான் ஒற்றுமையாகத்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிறது என்பது பலருக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். நானும் எங்களுடைய தலைவராக இப்பொழுது இருக்கிற திரு CVK சிவஞானம் அவர்களும் சகல மாவட்டங்களுக்கும் நாங்கள் செல்லுவோம். ஏற்கனவே 2 தடவைகள் சகல மாவட்டங்களுக்கும் நான் சென்று மனு தாக்கல் விடயங்களிலே மற்ற அந்த மாவட்ட பிரதிநிதிகளோடு இணைந்து செயற்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த பரப்புரை காலத்தில் ஒன்றாக நின்று நாங்கள் செயற்படுவோம் என்பதை நாங்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்து காட்டுவோம். ஒரு சிலர் அதில் இணைந்து வராமல் இருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் அப்படியான ஒற்றுமையாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஊக்கமாக இருக்கிறார்கள். நல்ல விஷயம். அதே நேரம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சியில் பிரதிநிதிகள் அதாவது டிஸ்குவாலிபிகேஷன் எதன் இருந்ததாக அறிகிறீர்களா? இல்லாட்டால் எல்லாரும் அக்செப்ட் பண்ணப்பட்டார்களா வடக்கு கிழக்கில்?
நாங்கள் 59 சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம். அதிலே ஒரு சபையை தவிர 58 சபைகளுக்கான எங்களுடைய வேட்புமனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. மாந்தை மேற்கு சபைக்கான எங்களுடைய வேட்புமனு மட்டும்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழக்கொன்று தாக்கல் செய்தோம். அதிலேயும் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திரும்பவும் நாளைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இன்னொரு வழக்கை அது சம்பந்தமாக நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கிறோம். ஆகையினாலே அந்த ஒரு சபையிலே ஒரு சிறு தவறு நடந்திருந்ததை தவிர மற்ற எல்லா சபைகளையும் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். இந்த உள்ளூராட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை போல உள்ளூராட்சி தேர்தலிலும் உங்களுக்கு ஒரு ஷொக்கான விஷயமாக எம்பிபி வந்து வடக்கு கிழக்கில் கூட ஆசிரியர்களை கூட பிரதிநிதிகளை பெறுவார்கள் என்ற ஒரு அச்சம் உள்ளதா? இல்லாட்டால் தமிழரசு கட்சி இந்த முறை எல்லா சபைகளையும் எடுக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுவீர்கள்? இல்லாட்டா என்பிபி ஒரு எதிர்கட்சியாக வர சான்ஸ் உள்ளதா? என்பிபி தான் பிரதான எதிர்கட்சியாக வரும். ஆனால் அவர்களால் எந்த சபையையும் கைப்பற்ற முடியாது. என்றால் இந்த தேர்தல் முறையும் அப்படியான ஒரு தேர்தல் முறை. ஒரு தனியான ஒரு கட்சி சபைகளை கைப்பற்ற முடியாது, நிர்வாகம் அமைக்க முடியாது. வேறு கட்சிகளோடு இணைந்துதான் அதனை செய்ய முடியும். ஆகையினாலே நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருப்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்பிபியை பொறுத்தவரையிலே அவர்கள் எவரோடும் சேரமாட்டார்கள். ஆகையினாலே அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள்தான் பிரதான எதிர்கட்சியாக இருப்பார்கள் போல தோன்றுகிறது. நல்ல விஷயம். சத்யபாலன், உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு நான் அமைச்ச கேள்வி கேட்கணும். நன்றி ராஜ்சிவானந்தன் அவர்களே. நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. அதே சமயம் கேட்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம், நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பின் போது பிரதமர் சார்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் அவ்வாறு ஏதாவது வழங்கப்பட்டிருந்ததா தமிழர் பிரச்சினை தீர்வு தொடர்பாக? தீர்வு தொடர்பாக நாங்கள் சொன்ன விடயங்களுக்கு அவர் மாற்று கருத்து சொல்லவில்லை. நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருந்தோம். அதுக்கு அவர்கள் மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள். அதே வேளையிலே இலங்கையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பல தடவைகளிலே அண்மை காலம் வரைக்கும் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை தாங்கள் செய்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்திலே இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கிற இலக்குகளை நாங்கள் அடைய வேண்டும். 13ஆம் திருத்தம் மிக மிக குறைவான அதிகாரங்களை கொண்டது. அது கூட முற்றிலும் முழுதாக அமுல்படுத்தப்படவில்லை என்பதோடு 2010ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு 3 தடவைகள் இலங்கை அரசாங்கமே இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள், கூட்டறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே 13ஆம் திருத்தத்துக்கு அப்பால் சென்று அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அப்படியாக ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு முறை ஏற்பட வேண்டும் என்பதிலே இந்திய தரப்பு ஒரு நிலையான கொள்கையோடு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட ஏனைய தலைவர்களுடைய கருத்துக்களும் தமிழரசு கட்சியினுடைய கருத்துக்களும் 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதை ஒரு தீர்வுக்கான ஆரம்ப பொறியாக முன்வைப்பது என்பதிலே நீங்கள் ஒற்றுமையாக செயற்பட்டதாக தெரிகிறது. அது தொடர்பாக மேலதிகமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? 13ஆம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக உபயோகிக்க வேண்டும். ஒற்றுமை கிடையாது. தமிழ் தேசிய மக்கள் நானும் திரு சித்தார்த்தனும் சொன்ன கருத்துக்கள் இப்போதைக்கு மாகாண சபைகளை உடனடியாக இயக்க வேண்டும், அதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும்
என்று நாங்கள் கேட்டதற்கு திரு பொன்னம்பலம் அவர்கள் மாற்று கருத்து சொல்லவில்லை. ஆனால் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே ஒரு நிலையான தீர்வு ஏற்படாது என்பதை சொன்னார். அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆகவே சில சில விவரங்களிலே எங்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் நேற்றைய தினம் பேசுகிற போது அந்த வித்தியாசங்களை வெளிக்கொண்டு வராமல் நிலையான தீர்வு எது என்பதிலே எங்களுடைய இணக்கப்பாட்டை தெரிவித்தோம். மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் திரு பொன்னம்பலம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நல்லது. இந்த விடயம் தவிர்த்து இப்போது மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிற மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் நீங்கள் பேசியிருப்பதாக நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக இந்திய பிரதமர் ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பதாகவோ அல்லது இலங்கை அரசாங்கத்தின் இணைந்து நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாகவோ உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டதா? அந்த பிரச்சனையை அவர் எவ்வளவு தூரம் ஒரு தீவிரமான பிரச்சனையாக பார்க்கிறார், மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டனவா? அதை பற்றி நான் பேசின போது, நான் 2016ஆம் ஆண்டு நானும் ஒரு அமைச்சரவை அமைச்சரவையை சார்ந்த 2 அமைச்சர்கள் சென்ற தூதுக்குழுவிலே ஒரு அங்கத்தினராக டெல்லிக்கு சென்றிருந்தேன். அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். என்றால் அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் அங்கே அமர்ந்திருந்தார். அவர் அப்பொழுது அவருடைய வெளியுறவுத்துறை செயலாளர். அவர் செயலாளராக இருந்த காலத்திலே தான் ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான ஒரு தூதுக்குழுவை நாங்கள் சந்தித்து பேசி 2 நாடுகளும் இந்த இழுவை மடி படகு தொழிலை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருந்தோம். ஆகவே இந்தியாவும் அதற்கு இணங்கின பிறகுதான் அதனை தடுப்பதற்கான என்னுடைய தனிநபர் பிரேரணை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது ஒரு சட்டமாக இலங்கையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆகவே அதை ஞாபகப்படுத்தி தான் இந்தியாவும் அதற்கு இணங்கி இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே அது தடை செய்யப்படவில்லை இன்னமும். ஆகவே அது தடை செய்யப்பட வேண்டும். அது தடை செய்யப்பட்டால் இந்த பிரச்சனை முற்று முழுதாக தீரும். என்றால் இந்த இழுவை மடி படகு தொழில் காரணமாகத்தான் இந்த படகுகள் இங்கே வருகின்றன. எங்களுடைய சுற்றுச்சூழல் முற்று முழுதாக அழிக்கப்படுகிறது. ஆகவே அதனை இந்தியா செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கும் அவர் சொன்ன பதில், நாங்கள் அவர்களுடைய தொழில் முறையை மாற்றுவதற்கு நிறைய முயற்சி செய்கிறோம். அது எங்களுக்கு தெரியும். நிறைய பண ஒதுக்கீடுகள் மத்திய அரசாங்கம், இந்திய மத்திய அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. ஆனால் அந்த தாங்கள் பழகின தொழில்முறையை மாற்றுவதற்கு அவர்கள் தயக்கம் காண்பிக்கிறார்கள். அவர் வேறொரு உதாரணத்தையும் சொன்னார். விவசாயத்திலே கூட விவசாயிகளுக்கு நவீன முறைகளை கற்றுக் கொடுக்கிற போது அவர்கள் மாறுவதில்லை. ஒரு பழகின முறையிலிருந்து மாறுவதற்கு தயக்கம் காண்பிக்கிறார்கள். அதை போலத்தான் இந்த மீனவர்களும் புதிய முறைகளை அறிமுகப்படுத்தினாலும் கூட அவர்கள் மாறுவதற்கு தயக்கம் காண்பிக்கிறார்கள். ஆகையினாலே இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொன்று சொன்னார், இந்தியாவிலே அந்த மீனவர்கள் அல்லது இழுவை மடி படத்து தொழிலை செய்கிறவர்கள் தங்களுக்கு விரோதமாக அல்லது தங்களுடைய எதிரிகளாக காண்பது இலங்கை அரசாங்கத்தை. ஆனால் இலங்கை அரசாங்கம் அல்ல, அவர்களுடைய தொழில் பாதிப்பது இலங்கையில இருக்கிற தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்கின்ற விடயத்தை தெளிவாக அவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகையினாலே எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார், தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த இழுவை மடி படகு தொழில் செய்கிறவர்களோடு பேசி அந்த தொழில் எப்படியாக எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்றும் சொன்னார். இந்த அடுத்ததாக ஒரு உள்ளூர் அரசியல் தொடர்பான ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நம்புகிறேன். பல கட்சிகள் இப்போது களத்திலே இறங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னது போல தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்தால் தேர்தலுக்கு பின்னர் தமிழரசு கட்சியின் அரசியல் கூட்டுக்கள் எவ்வாறு இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அது இப்பொழுது சொல்வது கடினம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு சபையிலேயும் எங்களுக்கு இருக்கிற பிரதிநிதித்துவம் மற்ற எந்தெந்த கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முடியும். குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பல தரப்புகள் இருக்கிறார்கள். அவர்களுடனான கூட்டுக்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அவர்கள் இப்போது ஒரு அணியாக போட்டியிடுகிறார்கள்.
அந்த அணிகளுடனும் உங்களுடைய கூட்டுக்களை எதிர்பார்த்து ஒரு சிறந்த நிர்வாகத்தை சபைகளிலே ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தமிழரசு கட்சி முன்னெடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அவர்களோடு மட்டுமல்ல பலரோடு இந்த தேர்தல் முறையிலே மற்ற கட்சிகளோடு தனிப்பட்டவர்களோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிட்ட போதும் கடந்த தடவை எங்களால் ஆட்சி அமைக்க முடியாமல் தான் இருந்தது தனியா. ஆகையிலே ஒரு நல்ல உதாரணம், வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு நேர் எதிராக அடுத்த கட்டத்தில் இருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சி. அவர்கள் ஆட்சியை பிடிக்காமல் இருப்பதற்கு ஜேவிபி எங்களுக்கு உதவி செய்தது. ஜேவிபியோடு சேர்ந்துதான் நாங்கள் வவுனியா வடக்கு பிரதேச சபையிலே ஆட்சி அமைத்தோம். ஆகவே ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது, எதிர்கட்சியாக இருக்கிறது. ஆகவே அந்தந்த சபைகளுடைய சூழ்நிலையையும் பொறுத்து நாங்கள் மற்றவர்களோடு கூட்டிணைந்து ஆட்சிகளை அமைப்போம். இந்த வேளையில் நம்மோடு ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைக்கிறார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். வணக்கம் 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 ராஜ், கேளுங்கள். வணக்கம் மூவருக்கும். இதிலே முக்கியமான கேள்வி, நீங்கள் இதிலே விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். உங்கள் மீதான ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு உண்டு. ஐபிசி ஊடகத்தினால் நேற்றிரவு அல்லது இன்று காலை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க செல்வதற்கான குழுவிற்கான ஏற்பாட்டிலே ஸ்ரீதரன் புறக்கணிக்கப்பட்டதாகவும் இந்திய தூதர் அதிகாரி ஒருவரே நேரடியாக இதில் தலையிட்டு ஸ்ரீதரனுக்கான அழைப்பை விடுத்தார் என்றும் அதன் பின்னர் தான் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டதென்றும் அந்த பேசவல்ல அதிகாரி தங்களிடம் தெரிவித்ததாக ஐபிசி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதன் காரணத்தால் தான் ஸ்ரீதரன் உங்களுடன் இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவோ அதன் பின்னரான சந்திப்புகளிலே சேர்ந்து இயங்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார்கள். இதற்கான தெளிவை இந்த வானொலி மூலமாக நீங்கள் எல்லோருக்கும் அறிவித்து இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அது முழு பொய். இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது என்னிடத்திலே தான் முதல்ல சொல்லப்பட்டது. 4 பேர் வருவீர்களாக இருந்தால் யார் வருவீர்கள் என்று கேட்கப்பட்ட போது முதல் தரமையே நான் சொல்லியிருந்தேன், திரு ஸ்ரீதரனும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கமும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக வருவார்கள். அவர்களோடு கட்சி தலைவர் செயலாளர் என்ற வகையிலே நாங்களும் வருவோம் என்று நான் முதலிலே சொல்லிவிட்டுத்தான் பிறகுதான் எங்களுடைய, ஆனால் அதனை உறுதி செய்ய முதல் என்னோட தலைவரோடு பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். எங்களுடைய தலைவரோடு நான் பேசினேன். அவர் சொன்னார் அது நல்ல முடிவு, அப்படியே அந்த 4 பேர்களையும் கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக எந்த விதமான விஷயமும் நடக்கவில்லை. நாங்கள் முதலிலேயே இந்த 4 பேருடைய பெயர்களையும் தான் கொடுத்திருந்தோம். சரியான பதிலை சொன்னீர்கள். அதே போல சத்தியமாலா நான் கேட்கிறேன். ஆமாம் ஆமாம் கேட்கிறேன். இந்த ராஜ் கொண்ட கூற்றை நானும் கேள்விப்பட்டிருந்தேன். அதுக்கு பதிலாக நான் இன்னொன்றை சொல்லலாம். குறிப்பாக நான் வேற சோர்சஸ்கால கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த மோடி அவர்களை சந்திக்க முதல் ஸ்ரீதரன் அவர்களையும் சேர்த்து நாங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் கேட்ட இடத்தில் அவர் வரவில்லை. அதே நேரம் உள்ளூராட்சி சபையில் நடந்த இடத்திலேயும் இந்த கட்சிக்கான பிரதிநிதிகளை அறிமுகம் செய்யும் இடத்திலேயும் அவர் வரவில்லை. நீங்கள் கேட்டதாக பிரஸ் ரிலீஸுக்கு கொழும்பில் வர சொன்ன வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது என்பதை பேப்பர் மூலம் அறிந்தோம். அதில் என்ன உண்மைகள் என்ன இருக்கின்றதா சுமந்தன்? சகல நிகழ்வுகளுக்கும் சகலருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. எங்களுடைய வேட்பாளர் அறிமுக நிகழ்வுக்கு திரு ஸ்ரீதரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கட்சி தலைவர்னாலே. நாங்கள் திரு மோடியை சந்திக்க முன்னர் சேர்ந்து பேச வேண்டும் என்பதை குறித்து நான் தான் மற்ற
அழைப்பு விடுத்திருந்தேன். எங்களுடைய கூட்ட முடிவிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற விடயத்தையும் தலைவர் அவர்கள் அவருக்கு சொல்லியிருந்தார். ஆகையினாலே அவருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது. அழைப்பு விடுத்த வண்ணம் தான் இருக்கிறோம். சரி, ஓகே. அதே நேரம் இப்ப நீங்கள் இன்னொரு நாங்கள் ஸ்ரீதரனை நாங்கள் எடுக்க வேண்டும் இல்லை, ராஜ் இதழ் வந்தபடியா அந்த ஸ்ரீதரன் கதையையும் கதைத்து முடித்து விடுவோம் என்று நினைக்கின்றோம். இன்னொரு குற்றச்சாட்டு ஸ்ரீதரனுக்கு பத்திரிகைகளோ ஆக்கள் மூலமாக வைக்கணும். அதாவது தான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் இதன் தேர்தலில் தோல்வி நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை, கிளிநொச்சியை தான் நான் பொறுப்பாக இருக்கின்றேன். கிளிநொச்சியிலும் கூட அவருடைய சப்போர்ட்டர்கள் இன்றைக்கு நீங்களும் சிவஞானமும் ஏன் இந்த மோடியை சந்திக்க போயிருக்க வேணும், அவர்களை விட்டு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் போயிருக்க வேணும் என்ற ஒரு புரோட்டஸ்டையும் செய்ததாக கூறுகின்றார்கள். அதில் உண்மை உள்ளதா? அந்த எதிர்ப்பை காண்பித்தவர் எங்களுடைய கட்சியிலிருந்து உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர். அவர் கடந்த தேர்தலில் எங்களுக்கு எதிராக போட்டியிட்ட ஒருவர். இப்பொழுது எதிராக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்து அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அப்படியானவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 4 பேர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டதுனாலே வடக்கிலே இருந்து மிக மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே திரு ஸ்ரீதரனும், கிழக்கிலே இருந்து திரு சாணக்கியன் ராசமாணியும் எங்களுடைய கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ற காரணத்திலே தலைவரும் செயலாளரும் நாங்கள் சந்திக்க சென்றிருக்கிறோம். இதுல எந்த விதமான விமர்சனத்துக்கும் இடம் இருக்க முடியாது. ஓகே, ஆனாலும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஆரோக்கியமான விமர்சனங்கள் தான் வரட்டும். எனிவே, நல்ல விஷயங்கள். இதே போல் நாங்கள் ராஜ்போரா நாங்களும் இலங்கையில் வாழும் மக்களும் நாங்கள் விரும்புவது என்னவென்றால், நாங்கள் இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள், தமிழரசு கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் இவன் உள்ளூராட்சி சபை ஓகே, அது தேர்தல் சம்பந்தமாக அவர் தங்கள் பாலிசிகளை வச்சு வேற கருத்துக்களை உருவாக்கினாலும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது இப்ப எம்பிபி கவர்மெண்ட் இன்னும் அவர்களுக்கு ஒரு சின்ன எல்லா மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை வச்சிருக்கிற அரசாங்கம் தான் இன்றும் மக்கள் மத்தியில் உள்ளது. அவர்கள் மாநில சபையையும் 13th அமெண்ட்மெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் என்று சொன்னாலும் கூட நீங்களா இருக்கலாம், நாங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கின்றது. ஆனால் அது நல்ல காலம் இந்த முறை மோடி அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல அதை எம்பசைஸ் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் இப்ப நீங்கள் இருக்கிற எங்களை பொறுத்தமல்ல கஜேந்திரகுமார் கட்சியா இருக்கட்டும், உங்களோட கட்சியா இருக்கட்டும், தமிழரசு கட்சியில புரிந்து போனவர் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த எங்கண்ட அரசியல் அமைப்பு தீர்வை ஒன்றை கொண்டு போகும்போது எல்லோரும் ஒன்றாக போகணும் என்றதான் என்பது பரந்த கருத்து. அப்படிப்பட்ட ஒரு கருத்து இப்பொழுது சாதுவாக ஒரு 10% வந்திருந்தாலும் அதை முன்னோக்கி போறதுக்குரிய சலுகைகளை எப்படி நீங்கள் எல்லா கட்சியிலும் கொண்டு வரலாம் என்றது உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது சம்பந்தமாக இந்த பாராளுமன்றம் ஆரம்பித்த காலத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு முயற்சி எடுத்திருந்தார். நாங்கள் எங்களுடைய கட்சி கூட்டங்களிலே இதை குறித்து விரிவாக ஆராய்ந்தோம். இது சம்பந்தமாக இந்த விடயங்களை கையாள்வதற்கு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கலந்துரையாடலிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக சொல்லுகிறது. தமிழ் பிரச்சனைக்கான தீர்வும் அதிலே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது என்னவென்று இன்னமும் தெளிவாக அவர்கள் வரையறுக்கவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய திட்டத்தை முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது தமிழ் மக்களுடைய ஆணையும் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஆணை தமிழ் மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்பதை அவர்கள் முதல்ல சொல்ல வேண்டும். இதற்கான ஒரு ராஜதந்திர நோக்கோடு நாங்கள் இதனை அணுகுகிறோம். அப்படி என்று சொன்னால் எங்களுக்குள்ளே சில விவரங்களிலே மாற்று கருத்துக்கள் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு விடயத்தை முன்வைக்க முனை போது அது அரசாங்கத்துக்கு சாதகமாகிவிடும்.
இவர்களுக்கிடையிலேயே மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன, இவர்களுக்கிடையிலேயே முழுமையான ஒற்றுமை இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று அரசாங்கம் தப்பித்துக் கொள்வதற்கு அது வழியாக இருக்கும். ஆகையினாலே மூல விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு இடையிலே எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு இருக்க வேண்டும். அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம். புதிய அரசியலமைப்பிலே அது கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். நாங்கள் அதிலே ஒற்றுமையாக செயற்பட முடியும். ஆனால் ஒரு வரைவு என்று வருகிற போது ஒரு வரைவிலே 1008 விவரங்கள் இருக்கும். அந்த விவரங்கள் சம்பந்தமாக வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும். ஆகவே அந்த வித்தியாசங்களை இப்பொழுது வெளிக்கொண்டாமல் நாங்கள் அரசாங்கத்திடத்திலே அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானமாக இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் முதலிலேயே அரசாங்கம் உங்களுடைய யோசனையை முன்வையுங்கள், அது வைக்கப்பட்டால் அதை வைத்து நாங்கள் எங்களுடைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ந்து அதை எப்படி கையாளுவது, எங்களுடைய அந்த மூல கோரிக்கை அதுல இருக்கிறதா, இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து அதனை வருவிப்பதற்காக ஒற்றுமையாக முயற்சி செய்வோம். ஆகவே அப்படியான ஒரு அணுகுமுறை அவசியம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம். ராஜ்நாதன், சில நேயர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். ஆனால் நீங்கள் அந்த கருத்தின்படி நீங்கள் அவர்கள் தருவார்கள் என்று விட்டால் அவர்கள் 5வது வருஷம் தான் அதை கொண்டு வர போறார்கள் என்றால் அந்த இப்ப இருந்த அந்த கால நிலைகளுக்குள் அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒன்றில் அந்த அரசியல் உங்களோட எல்லா அரசியல் கட்சியிலும் ஒரு நேர காலத்தை வைத்து இந்த அரசாங்கத்தை பிரஷர் பண்ற ஒரு டாக்டிக்ஸ் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். அதாவது ஒரு தீர்வை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் ஒரு வரைவை நாங்கள் ஒரு வரைவை முன்வைத்தால் அது காலத்தை இழுப்படிப்பதற்கும் இலகுவான ஒரு விடயமாக மாறிவிடும். அதுல இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கத்தையும் எடுத்து காண்பித்து இது தர முடியாது, அது தர முடியாது என்று சொல்லுவதற்கு அது ஏதுவாகிவிடும். ஆகையினால்தான் ஒரு விவரமான வரைவை முன்வைக்காமல் உடனடியாக இது செய்யப்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்து வலியுறுத்த வேண்டியதாக. ஓகே, அதுதான் உங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லம், அது சரி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சியும் அகில இலங்கை காங்கிரஸ் அவர்களும் இந்த டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நோர்த் அண்ட் ஈஸ்ட்ல இவ்வளவு காலமும் ஒரு அரசியல் தீர்வு வந்தா பிறகுதான் இதுகள் எல்லாம் செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மை ஒன்று இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு மனப்பான்மையில் கொஞ்சம் மாற்றம் உள்ளது. அப்படியாயின் அந்த டெவலப்மெண்ட் ப்ரோசஸ்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இடத்துல என்னென்ன வர வேணும் என்ற ஒரு அந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ப்ரோசஸையே நீங்க எல்லா கட்சிகளையும் சேர்ந்து அரசாங்கத்திட்ட அதையும் கொடுக்குற நேரம் அந்த டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொசீஜர்ஸை வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிருக்க இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்டோட ஒரு அரசியல் தீர்வு வரைக்க அது மக்களுக்கும் அது சரியா வரும், அரசாங்கத்துக்கும் சரியா வரும். அரசாங்கமும் ஓகே இவர்கள் அதையும் மனதில் எடுத்து செய்யறபடியா நாங்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது ஒரு மனப்பான்மையை உருவாக்குறது அரசியல் கட்சியின் கடமை. அதை நான் இணங்குகிறேன். கடந்த காலத்திலே நாங்கள் அதிலே ஒரு குறைவு இருந்தது என்பதை நான் இணங்குகிறேன். அதற்கான இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நாங்கள் சேர்ந்து செய்வோமோ இல்லையோ, நாங்கள் பொருளாதார முயற்சி சம்பந்தமாக, பொருளாதார கட்டமைப்பு சம்பந்தமாக ஆக்கபூர்வமான யோசனைகளை முன்வைத்து அதையும் முன்னேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. அடுத்த நேயர்கள் பல நேரமாக காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப்பினூடாக காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். இல்லை, நிகழ்ச்சியிலே காத்திருக்கக்கூடிய ராஜ் அவர்கள் மீண்டும் கேள்விகள் இருக்கிறதா? வணக்கம். வணக்கம் ராஜ். சொல்லுங்க. இன்னும் ஒரு கேள்வி, அதாவது உங்களை மக்கள் மத்தியிலே உங்களுடைய பேரை களங்கப்படுத்தும் விதமாக இன்னும் ஒரு விமர்சனமும் சொல்லப்பட்டது. அதுக்கு உங்களுடைய பதிவை இந்த வானொலி மூலமாக எதிர்பார்க்கிறேன். அதாவது கட்சி வழக்கிலே இருக்கின்றது, அப்படி இருக்கும் நிலையிலே பதில் தலைவர் மற்றும் பதில் செயலராக செயற்பட வேண்டியவர்களை எவ்வாறு நீங்கள் தலைவர் செயலாளர் என்று அன்று விழித்து அழைத்திருந்தீர்கள், எவ்வாறு அழைக்கப்படலாம் என்பதற்கான விளக்கத்தையும் உங்கள் மூலம் அறியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஆக்கப்பூர்வமான இந்திய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகிற விடயங்களையும் அரசியல் தீர்வை பற்றியும் பேசிக்கொண்டிருக்க
இவரை விழித்தது இப்படி மற்றவரை விழித்தது அப்படி என்று சில்லறை விஷயங்களை இந்த பேட்டியிலே நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று தயவாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி சத்யபாலன். நாங்கள் சில நெகட்டிவ் கேள்விகளை விடுவோம். அவர்கள் என்ன கேட்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. புதியவன் வணக்கம். வணக்கம் புதியவன். வணக்கம். அவர் இவன் பேனா பற்றி புதியவனம் பிரான்ஸ். இப்படித்தான் இவர்கள் ஒதுக்கி சின்ன சின்ன விடயங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள் என்று இருக்கின்றோம். நான் கூட யோசித்தேன், பெருந்தலைவர் சம்பந்த ஐயா, அதாவது மக்கள் உயிர்களை காவாந்து பண்ணி ஒரு தலைவர் பெருந்தலைவர் என்று அழைக்க கூட உங்களுக்கு கூச்சமா இருக்குன்னு சொன்னால், அந்த அளவுக்கு அரசியல் இருக்கிறதுன்னு சொன்னா தமிழ் மக்களை எதிர்காலம் கேள்விக்குறிதான். அங்கே இங்கே நான் எங்களோட தாயகத்தின் காவலன் புதியவன் கேள்விக்கு மட்டும் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் அரசியல் காத்திருந்து முதலாவது அந்த 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 என்ன பட்டியல், அந்த பட்டியலிருந்து நீங்க பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் போனது எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு கவலையா இருந்தது. ஏன்னு சொன்னால் அங்க கல பைத்தியங்கள் என்று உளறி கொண்டிருக்கின்றன நீங்க இல்லாத இடங்களில். ஆகவே இங்கே பேனா பற்றி என்ன ஒன்று மீண்டும் ஒரு கேள்வியைத்தான் முன்வைக்கிறேன். எங்களுடைய அதாவது பதில் தலைவர் பதில் இது ஏன் எப்படியான இப்படி எல்லாம் ஏன் பயணிக்க வேண்டி இருக்கு? அன்றைக்கு ஈழத்தை சுடுகாட ஆக்கியவர்களே தலைவராக. நன்றி. டாக்டர் ஜெயபூர்ண பாலா அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் பாலா from UK. கேளுங்கள். வணக்கம். நன்றி எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் இந்த எல்லோரும் சொல்லியது போல மோடியுடன் நடந்த கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது என்று நினைக்கிறேன். இதில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்று நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அடைந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அல்ல எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு முன்னேற்றமாக கொண்டு செல்வதற்குமான முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டிய பொறுப்பு பாரிய அளவில் இன்னைக்கு உங்களுக்கு தான் இருக்கிறது. அதை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். அதை எவ்வாறு செய்வதற்கென்று எங்களுடைய பரிந்துரைகளை மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் தான் நாங்கள் களத்திலிருந்து செயல்படுபவர்கள். டெல்லியில இந்த மோடியோடு கலந்து கொண்ட உரையாடலில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நாங்கள் பெடரல் பார்ட்டி, ஆகவே நாங்கள் சமஸ்தியைத்தான் நாங்கள் எங்களை இறுதி தேர்வாக கருதுகிறோம் என்று தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோமென்றால் அந்த சமஸ்தி என்ற சொல்லுகளை கருத்து கொண்டு முன்னுக்கு கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் அதற்கு முன்னர் செய்ய வேண்டிய வேலைகள் பின்னுக்கு போய்விடுகிறது. ஆகவே அது குறித்து நாங்கள் அதிக சிரத்தை காட்டப்பட வேண்டும். இந்த சமஸ்தி என்ற சமஸ்தி தான் தீர்வாக இருக்கலாம், எப்படியும் இருந்தாலும் கூட நீங்கள் மேலும் மேலும் நாங்கள் அதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டிய வேலைகளை செய்வது அவசியமானது என்பதற்கான கருத்து ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது 13வது திட்டத்தினூடாக மாகாண சபையினூடாக பெறக்கூடிய அதிகாரங்களை எவ்வாறு பெறுவது என்பதற்கான வேலை திட்டங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ளும். இதில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்வோம். அப்படியாக இருந்தால் இந்த மாகாண சபைகளை நடத்த வேண்டும், அதை பூர்ணமாக நடத்த வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு கடமைப்பாடு. தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதை கொண்டு வரதுக்கு வேண்டிய ஒரு கடமைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நோக்கி அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்த கலந்துரையாடல் அவசியமானது. நாங்கள் எவ்வாறு முன்னர் ஒரு காலத்துல தீர்வு சம்பந்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளுடைய மாநாடு நடைபெற்றது, தீசவித்தாற்ற தலைமையில நடைபெற்றது. அதே போல ஆனால் இந்த காலகட்டத்திலையும் கூட தமிழ் மக்கள் மத்தியில, தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியில இது சம்பந்தமான ஒரு விதமான கலந்துரையாடல் நடைபெறவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை உங்களுக்குள்ள முதலாவது கடமைப்பாடு எல்லா தமிழ் அரசியல் கட்சிகளுடைய ஒரு மேடையில கொண்டு இந்த சமஷ்டிக்கு முன்னால் உள்ள சில வேலைகளை செய்வதற்கான ஒரு இணக்கப்பாடை அல்லது எதிர்ப்பை குறைக்கிற மாதிரியான வேலைகளை செய்ய, அது உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு. நாங்கள் அதை தட்டி கழித்துக் கொண்டே வருகிறோம். அது முதலாவது செய்யப்பட வேண்டியது.
இரண்டாவதாக கேள்விகள் இந்த கேள்விகள் நீங்கள் இருப்ப மன்னிக்க- பாராளுமன்ற மன்னிக்கவும், கேள்விகள் மட்டும் சொல்லுங்கள். கருத்துக்களை நாங்கள் முகநூல் பக்கத்தினூடாக கேக்குதா? பதிவிடலாம். முகநூல் பக்கத்தினூடாக பதிவிடலாம். கேள்விகளை மட்டும் கேளுங்கள். ஹலோ ஓ வணக்கம். கேள்விகளை மட்டும் கேளுங்கள். கருத்துக்கள் முகநூல் ஆமா. பக்கத்தினூடாக பதிவிடலாம். இல்ல இதில் குறித்து கருத்து சொல்லும். ம். ரெண்டாவது நீங்கள் வந்து நாங்கள் வந்து நடுக வந்து அரசியல் தீர்ப்பதை கேட்கிறோம். மற்ற மக்களுடைய அன்றாட தேவைகள் சம்பந்தமாக இந்த ஃபெடரல் பார்ட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரதேச உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான எந்த விதமான தகவலும் இல்லை. உண்மையிலே செய்கிறார்களா என்பதும் கூட எல்லாருடைய சந்தேகமாகவும் இருக்கிறது. அவை அது குறித்தும் இந்த உங்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் வந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் எப்பயுமே ரைட்ஸை பற்றி மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் தவிர ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி அவருடைய பங்களிப்பு என்னென்று எங்களுக்கு தெரியவில்லை, மக்களுக்கு தெரியவில்லை. உண்மைகள் இருக்கான்றது கூட கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்ன பூர்த்தி செய்கிறார்கள், இந்த 6 மாதத்தில் என்ன செய்திருக்கிறோம், 1 வருஷத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்றதற்கான புள்ளி விவரங்கள் தரக்கூடிய முறையில் உங்களுடைய பொறுப்புகள், நிர்வாக பொறுப்புகள் பயன்தளிக்கப்பட்டு, அதாவது தீர்வு பகுதிக்கு, வடமராட்சிக்கு, தென்னாட்சிக்கு இந்த பொறுப்பு, என்னென்ன வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம், என்னென்ன மக்களுடைய குறைகளை கண்டறிந்திருக்கிறோம், இந்தந்த குறைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு நிர்வாக அமைப்பு முறை உங்களிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியில் அதிகாரமற்ற முறையிலேயும் சரி, ஓரளவு அதிகாரம் உள்ள முறையிலும் சரி, ஃபெடரல் பார்ட்டிக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் இன்னும் நிவர்த்தி செய்ய முடியும். அதற்கான முக்கியமான தலைமை பொறுப்பு நீங்க விரும்பிய ஒரு அளவு நான் நினைப்பேன் உங்களிடம் தான் இருக்கிறது. அதை செய்வதற்கு எங்களால் ஆன எல்லா உதவியையும் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று குறிப்பிடுகிறேன். நன்றி. நல்ல கேள்வி டாக்டர் பாலா. அது குறிப்பாக அந்த 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 இடத்தில் நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் சுமந்திரன். ஏனென்றால் இந்த 11ஆம் திருத்தத்தின் நீதி சட்டங்கள், அதாவது இந்த ஸ்டாட்யூட்ஸ் எல்லாம் அதை நிறைவேற்றுவதற்கு மாகாண சபை உண்மையிலேயே அது இந்த ஃபங்க்ஷன் இருக்கணுமா, அதுக்கு முதல் அந்த ஸ்டாட்யூட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு கமிட்டியை வைத்து அதை இப்பவே அதை செய்யக்கூடிய சட்டம் எலவ் பண்ணுமான்ற கருத்தை கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஏன்னால் மாநசபை வந்தவுடன் இந்த ஸ்டாட்யூட்ஸ் நீதி சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்வதற்கு அதில் மாநசபையில் வரப்போற பிரதிநிதிகளுக்கு கூட அந்த அறிவுகள் 13ஆம் திருத்தத்தை பற்றி தெரியாதபடியால் தான் கடந்த காலத்திலேயும் வடமாகாண சபையில் ஒரு 17 நீதி சட்டங்களும், கிழக்கு மாகாணத்திலே ஒரு 17 தான் சப்மிட் பண்ணியிருந்தது. அதே நேரம் மேல் மாகாணத்தில் 117க்கு மேலே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சட்ட நிறுவனங்கள் வரைக்கும் அதை இப்பொழுது ஏன் அதை எடுத்து செல்ல முடியாதா என்ற ஒரு கேள்வி கேட்டால், நீங்களாம் அந்த சட்ட வல்லுநர், அதை பற்றி தெரியும். நீங்கள் இப்பவே தமிழரசு கட்சி வந்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த நீதி சட்டங்களை கொண்டு போய் ஈவன் என்பிபி ஆட்களுக்கும் அது ஒரு புதுவாக இருக்கலாம். அவர்களும் புதுசு நான் சொல்ல மாட்டேன், அவர்கள் 30 வருஷமாக மேல் மாகாணத்தில் 7 மாகாணங்களிலேயும் மாகாண சபையை அனுபவித்தவர்கள். ஸோ அந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி அந்த நீதி சட்டங்களை இப்போ மாகாண சபை உருவாக முதல் செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யலாமா என்றால் என்ன சொல்வீர்கள்? அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதாவது முதல்ல கேட்ட கேள்வியை போலத்தான் எதிர்க்கப்படும் என்கின்ற கேள்வி இருந்த காரணத்தினால, ஏற்கனவே நீங்கள் சொன்னதை போல மேல் மாகாணம் மட்டுமல்ல, மேல் மத்திய வயம்ப மாகாணத்திலே 100க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த சட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்த சட்டங்களாக அவைகள் இருக்கிற காரணத்தினாலே, நீதி சட்டங்களாக இருக்கிற காரணத்தினாலே அவற்றை ஒட்டிய சட்டங்களை நாங்கள் இப்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மாகாண சபை ஒன்று வருமாக இருந்தால் உடனடியாக இன்னொரு 100 சட்டங்களை இயற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி உங்களுடைய தமிழரசு கட்சி அதை நோக்கி செல்கின்றார்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். அது நல்ல ஒரு விஷயம். அதுக்கு சரியான சட்ட வல்லுநர்களையும் சரியான ஒரு கமிட்டியையும் போட்டு நீங்கள் அதை இப்பவே செய்கிறதால் அதை ஊக்குவிக்கும்படி எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் மக்கள் எல்லோரும், நாங்கள் எல்லோரும், எமது அமைப்பும் கூட இந்த 11ஆம் திருத்தமும் மாகாண சபையும் வர வேணும் என்ற ஒரு முயற்சியைத்தான் நாங்கள் எடுத்துள்ளோம். அதில் நீங்களும் உங்களோட தமிழரசு கட்சியும் 2023ஆம் ஆண்டில இருந்து அதில் நிறைய ஆக்கப்பூர்வமான
கருத்துக்களையும் செயல்களையும் செய்திருக்கிறீர்கள். ஸோ தொடர்ந்து செய்ய வேணும், அதை தவறவிடாதீர்கள் இந்த முறை. ஏனென்றால் மாநசபை ஒன்று வந்தால் அது சரியாக இயங்க வேண்டும் என்றதான் நமது எல்லோருடைய நியதி. அடுத்த இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஸ்ரீ. வணக்கம். வணக்கம். நான் ஸ்ரீஸ்கந்தாய் ஜெர்மனில இருந்து கதைக்கிறேன். திரு சுமந்திரன் அவர்களோட சரத்தனை சுமந்திரன் அவர்களோட கதைக்கலாமா? தொலைபேசி தம்பிராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா ஃப்ரம் ஜெர்மனி உங்களுடன் ஒரு குற்றச்சாட்டுடன் ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு சரியான அதோட நாங்க முடிச்சிடலாமா? எனக்கு ஒரு 10 நிமிஷத்துல முடிப்போம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிப்போம். ஓகே, சரி, முடிப்போம். வணக்கம் சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே. உங்களிடம் நிறைய திறமைகள் இருக்கு, மும்மொழிகள் இருக்கு, சட்டப்புலமைகள் இருக்கு, நிறைய மக்கள் உங்களை ஆதரிக்கின்றனர். இருந்தாலும் அப்ப இந்த உங்களுடைய வழி எனக்கு நல்லா பிடிச்சதுன்னு சொன்னா, நீங்கள் தந்தை செல்வாவின் வழி பயணிக்க விரும்புகிறீர்களா, இல்லாட்டி லக்ஷ்மன் கதிராமம் நீலஞ்சிறு செல்வம் வழி பயணிக்க விரும்புகிறீங்களான்னு கேட்கிற முதலாவது. மற்றது, நீங்க தந்தை செல்வாவின் வழி பயணிக்க விரும்பினீர்களா என்றால் ஆஸ்திரேலியா, லண்டன், கனடாக்கு நீங்க விஜயம் செய்த பொழுது ஏன் அங்கு மக்கள் உங்களை எதிர்த்தார்கள்? ஏன் உங்களால் அந்த மக்களின் மனங்களை கவர முடியாமல் இருக்கிறது? மற்றது, இன்னும் நான் கேட்கிறேன், ஏன் இப்ப உங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்க விரும்புறீங்கள் தமிழரசு கட்சிக்கு என்பது சர்வதேச மக்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது, வெளிப்படையாக தெரிகிறது. அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் ஏன் தமிழ் மக்களின் மனதை கவர முடியாமலுக்கு மக்களின் வெறுப்புகளை ஏற்க விரும்புகிறீர்கள்? மற்றது, நேற்றே நீங்க சந்திப்பில் திரு மோடி அவர்களின் சந்திப்பில் எதை ஈழத்தவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர்கள், இல்லாட்டி கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை தயவு செய்து சொல்ல முடியுமா? ஐயோ கடவுளே, தம்பி ராஜா, இவ்வளவு நேரம் நாங்கள் என்ன காய்ச்சதை நீங்க கேட்க. இதுல கேட்ட கேள்வியில இருக்க ஒரு குறை செல்வநாயகத்திர வழியில பின் போறீங்களா, இல்லாட்டி லக்ஷ்மண் கதிர்காமர் நீலந்திரி செல்வம் லக்ஷ்மண் கதிர்காமரை நீலந்திரி செல்வத்தையும் ஒரே பட்டியல போட்டு ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டது. நீலந்திரி செல்வம் இப்ப அரசாங்கத்துல அமைச்சர் இருந்தவர். நீலந்திரி செல்வம் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆகவே தந்தை செல்வா நீலந்திரி செல்வம் வழியில போறீங்களா, இல்லாட்டி லக்ஷ்மண் கதிர்காமர் வழியில போறீங்களான்னு கேட்டிருக்க வேணும். ஆகவே கேள்வியிலேயே ஒரு பெரிய குறை இருக்குது. மற்றது, ஏன் எதிர்ப்பு காண்பிக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்க வேணும். ஏன் எதிர்ப்பு காண்பிக்கிறார்கள் எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய நடவடிக்கையில எந்த விதமான தவறும் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. தமிழ் மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு ஏற்பட வேண்டும். அதை சரியான முறையிலே செய்ய வேண்டும். அது செய்வதற்கான என்னிடத்துல இருக்கிற வல்லமைகளை நான் உபயோகிப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. ஓகே, நன்றி சத்யபாலன். நன்றி திரு சுமந்திரன் அவர்களே. உங்களுடன் பேசுவதற்காக உங்களோட தமிழரசு கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் வந்திருக்கிறார். அவரிடம் மட்டும் ஒரு நிமிடம். வணக்கம் திரு பவானி ஸ்ரீ அவர்கள். வணக்கம். வணக்கம். சுதந்திரன் அன்னைக்கு இன்னைக்கு இதுல வானொலியில கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றியல். பட் சுதந்திரன் அன்னைக்கு ஒன்று சொல்லி வைக்கிறது என்னன்னா, என்னதான் குறைகள் நிறைகள் வந்தாலும் தமிழரசு கட்சி பரம்பரை கட்சி, செல்வநாயகத்தால வளர்த்து கொண்ட கட்சி, கடைசி மட்டும் கைவிட்டுறாதீங்கோ. அந்த தமிழரசு கட்சியாகவே வாழுங்கோ. ஓய்வு பெற்ற ஆக்களை தமிழரசு கட்சியில சேருங்கோ. தமிழரசு கட்சியை பலமா வச்சிருங்கோ. அத்தோட மாவீரர் துயிலும் இல்லைங்களா, சரியோ பிழையோ ஏதோ இறந்துட்டார்கள். அந்த பெற்றோர்களின் கண்ணீர், அந்த பெற்றோர்களுக்காக அந்த மாவீரர் இதை மட்டும் நீங்கள் ஒருக்கா கவனத்துக்கு எடுங்கோ. அந்த துயிலும் இல்லங்களை பராமரிச்சு அந்த துயிலும் அந்த மாவீரர் நாள பெற்றோர் போய் வடிவா செய்கிறபடி அந்த பெற்றோருக்காக சரி பிழை அதுகள் எல்லாம் போட்டுது. அந்த பெற்றோர்த்த கண்ணீர் எந்த நாளும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பொறுப்பை ஒருக்கா நீங்கள் எடுங்கோ தமிழ் மக்களுக்காக. மற்றது தமிழரசு கட்சியை விட்டுறாதேங்கோ. என்னதான் குறைகள் நிறைகள் வந்தாலும் பரம்பரை கட்சியை வளர்த்து கொண்டு வாங்கோ. நன்றி, வணக்கம். சரி, ரெண்டு விடயத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன். நன்றி. நீங்கள் முதல் எனது முடிவுரையை சொல்லுகின்றேன். நீங்கள் அதை தமிழ் மக்களுக்காண்டியும் உலகம் வாழ் தமிழ் மக்கள், இளைஞர் மக்களுக்காண்டி நாங்கள் ஒரு அடுத்த கட்ட லெவல்ல போவோம். ஒரு 2-3 வருஷமா நாங்கள் தொடர்ந்து 11ஆம் தேதி மாநசபையை
கடந்த அரசாங்கமா இருக்கட்டும், இந்த அரசாங்கங்களா இருக்கட்டும், சரியான ஆட்கள்கிட்டையும் ரீகன்சிலியேஷன் ஜஸ்டிஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரோடையும் உங்களை மாதிரி வேறு ஆட்களும் நாங்களும் சிவில் சொசைட்டிகளும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்துதான் அதை கொண்டு போகணும். அதில் இந்த முறை உங்கள் பங்கள் நிறைய உள்ளது. குறிப்பாக இப்ப நாங்கள் சொல்லுவது என்னன்னா, இப்ப கஜேந்திரகுமார் இந்த கட்சியா சின்ன கட்சியா இருந்தான்னா, தேசிய கட்சியா இருந்தான்னா, அவர்கள் பெருசு சிறுசன் இல்லாமல் எல்லாரையும் அணைத்து கொண்டு இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் இந்த அரசியல் தீர்வையும் முன்னேற்றம், அதாவது டெவலப்மெண்ட் எக்கனாமிக்கல் இதுகளையும் நீங்கள் சேர்ந்து செய்யும்படியும், இந்த குற்றங்கள் நிறைகள், நீங்கள் ஒரு அரசியல்வாதி, என்ன இருந்தாலும் நீங்கள் அரசியல்வாதி, சரியோ, நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை. அப்ப எங்கள் தேர்ந்தும் உங்களுக்கு நல்லதும் வரும் கூடாதும் வரும். நல்லதைத்தான் நாங்கள் எடுப்போம், நாங்கள் கூடாது எடுக்க மாட்டோம். சில பேர் கூடாதுத்தான் எடுப்பார்கள். ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான எப்படி இந்த முறை நீங்கள் இந்த மக்கள் உலக மக்களுக்கே ஒரு நல்ல ஒரு செய்தி, அதாவது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரப்போகுது. யுஎஸ் இதால இலங்கைக்கும் பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இந்தியாண்ட ஆதரவு கட்டாயம் தேவை. அது மோடி அவர்களும் தர்றார்கள். ஆனால் அது இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கேக்க தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒற்றுமையாக வேணும். அப்படி என்றால் தான் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் கூட ஓரளவுக்கு உங்களுக்கும் தெரியும், முந்தின நாள் அரசாங்கங்களை விடவும் 75 வருஷம் இதில் ஓரளவுக்கு அங்குள்ள மக்கள் பிரீத் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். வெளியில் உள்ள எமது டயஸ்போரா போய் வரக்கூடியதாக இருக்கின்றது, ஒரு பயம் இல்லாமல். அந்த சந்தர்ப்பங்களை பாவித்து ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் டிராவல் பண்ண வேண்டும் என்றதான் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் சொல்லுவீர்கள் தேவையற்ற கருத்துக்களுக்கு பதில் சொல்ல தேவை என்றது உண்மையானதுதான். இதற்கெல்லாம் கருத்துக்கள் சொல்ல போனால்தான் அதுக்கு ஒரு இன்னொரு கருத்து வரும். ஸோ உங்கள் பயணம் நல்லதா முடிய வேணும். தமிழ் அரசு கட்சிகள் குறிப்பாக எல்லோரும் சேர வேணும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் ஒவ்வொரு விதமாகவும் புஷ் பண்ணுறோம், ஒவ்வொரு விதமாகவும் நாங்கள் செய்கின்றோம். அதை நீங்களும் தொடர்ந்து செய்ய வேணும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு வர வேணும். அது கூடிய சீக்கிரத்தில் வரணும். இந்த அரசாங்கத்துடன் நீங்க எவ்வளவுக்கு என்கேஜ் பண்ண இயலுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளுக்கு போய்கொண்டு இருக்க வேண்டும் என்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நெகட்டிவ்ஸ் சில கட்சிகள் இருக்குந்தானே, இந்த கட்சிகள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். அதை நாங்கள் சொல்ல தேவை. குறிப்பாக நீங்க சொன்ன முதல் கருத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான கருத்து. நீதி சட்டங்கள் மாநில சபையை உருவாக்குற டைம்ல ஒரு சரியான கோட்பாட்டோட நாங்கள் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அவர்கள் அதை இடைநிறுத்தாமல் செய்யக்கூடிய ஒரு இது. அப்படிப்பட்ட இதுகளையும் செய்து முன்னேற வேண்டும் என்று எமது சார்பாகவும், இலங்கை WTL சாராகவும், ஃபோக்கஸ் தமிழ் சாராகவும், உலக மக்கள் சாராகவும் நான் உங்கள்ட்ட இதை சொல்லுகின்றோம். நன்றி 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 ராஜ்சிவானந்தன். அவருடைய நேரம் கடந்து கொண்டிருப்பதால் நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். நீங்க எங்களுடன் காய்ச்சதற்கு கேட்டவர்களுடன் வந்ததுக்கு நன்றி. அடுத்த முறை மீண்டும் சந்தித்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி இந்த உரையையும் இந்த கலந்துரையாடலையும் முடித்துக் கொள்வோம். நன்றி. சுமந்திரன் அவர்களை அழைத்ததும் ஃபோக்கஸ் தமிழ் வானொலியின் ஊடாக இலங்கை வாழ் தமிழர் நலம்புரி சங்கத்துடன் இணைந்து இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதற்கு நன்றி. பல கேள்விகள் இருந்தாலும் தற்சமயம் விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. அவர் விடைபெற்றிருக்கிறார். புதியவன் காத்திருந்தால் புதியவன் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் புதியவன். வணக்கம். வணக்கம் புதியவன். வானொலியை நிறுத்திவிட்டு தொலைபேசியில் வர வேண்டும். அவர் வானொலியில் இருக்கிறார். ராஜ்சிவானந்தன் சொல்லுங்கள். இந்த இலங்கை ஓகே, நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் அவரை கூப்பிட்டு இந்த செய்தியை பற்றி நீங்க நினைக்கின்றீர்கள், மக்கள் கேள்விகள் இருந்தால் எங்கள்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். சுமந்திரனுக்கு பதிலாக நாங்கள் சில பதில்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றோம். என்ன சத்யபாலன்? குறிப்பாக அது அவரிடம் பேசுவதற்குத்தான் பலரும் விரும்புவார்கள். அவருடனான சந்திப்பு அரங்கம், ஆகவே அவரிடம் பேசுவதற்குத்தான் விரும்புவார்கள். ஒரு சிறிய நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பேச்சாளர் திரு M.A. சுமந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்த நிகழ்வை இடம்பெற கேட்டீர்கள்.